everyone, welcome to Majestic Handmade. இன்னைக்கு நம்ம சேனல்ல இந்த மினி யானை எப்படி நம்ம பாலா மேக் பண்றதுன்னு பார்க்க போறோம். ஏற்கனவே ஒரு வீடியோல பெரிய யானை எப்படி பாலா மேக் பண்றதுன்னு போட்டிருந்தேன். அது பாத்தீங்கன்னா நான் டைரக்ட்டா சேர்ல மாட்டிட்டு அப்படியே ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து பால் மேக் பண்ணுவேன். இது வந்து சின்னதா இருக்கறனால நம்ம சேர்லலாம் மாட்ட வைக்க முடியாது. இதுக்கு வந்து ஒரே ஒரு சொல்யூஷன் தாங்க இருக்குது. சின்னதா இருக்குறதுனால கையாலே சுத்திரலாம்னு நினைக்காதீங்க. நான் அந்த மாதிரி கையால சுத்த போய் தான் இந்த மாதிரி கொசகொசன்னு ஆயிடுச்சு. இத வந்து எனக்கு மறுபடியும் பாலா மேக் பண்றதுக்குள்ளார எனக்கு போதும்னு ஆயிடும். பாருங்க கொஞ்சம் தாங்க நான் பால் மேக் பண்ணியிருக்கேன். மீதி எல்லாம் சிக்கெல்லாம் எடுத்துட்டு பால் மேக் பண்றதுக்கு ஒரு 1 மணி நேரமா தான் ஆயிடும். இதுக்கு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு பாத்திரத்துல இந்த ஹங்கியோனை இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ப்ளேஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நல்லா காம்பேக்டான பாத்திரமா எடுத்துக்கோங்க. இப்போ இந்த நாட்ஸ் எல்லாம் நான் கட் பண்ணிடுறேன். இதில் வந்து 4 நாட்ஸ் இருக்குது. ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து இதுதான் நினைக்கிறேன். இதுவாக தான் இருக்கும். இப்போ மீதி இதாங்க ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. இப்போ இன்னும் 2 நாட்டையும் நம்ம கட் பண்ணிடலாம். இது ஒரே ஒரு நாட் தான் போட்டிருக்காங்க, அதனால இதெல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோதாங்க. இப்போ ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருக்கிற நாட்டை கட் பண்ணிட்டு நம்ம பால் சுத்த ஆரம்பிச்சிடலாம். பால் எப்படி மேக் பண்ணுறதுன்னு ஏற்கனவே நான் ஒரு வீடியோ சொல்லியிருந்தேன். அதே தாங்க இதுவும். ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் இந்த மாதிரி சுற்றுங்க. கொஞ்சம் சுற்றுனதுக்கப்புறமா கை எடுத்துட்டு மீதி ரிவர்ஸில் அப்படியே சுற்ற வேண்டியது தான். இது ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ் தான். crocheted எப்பயுமே பண்ணுறவங்களுக்கு இந்த மெத்தட் தெரியும். புதுசாக பிகினர்ஸ் ஹங்கியான் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கான வீடியோ தாங்க இது. இது பர்ஸ் த்ரெட்ன்றதுனால கொஞ்சம் வழுக்கிட்டு போகுது. இப்போ நீங்கள் அக்ரிலிக் யானை இல்லைனா வந்து காட்டன் யானை அதெல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா ஸ்டிஃபாக இருக்கும். பாருங்கள், பால் மேக் பண்ணியாச்சு. இந்த பர்ஸ் த்ரெட் வச்சு ஒரு அழகான ஸ்லிங் பேக் நான் மேக் பண்ண போகிறேன். அந்த வீடியோ உங்களுக்கு அடுத்து நான் போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் வாட்சிங்.